ரிஜ்ஜவில நுழைவாயில் மற்றும் ஸ்ரீபோபுர மேம்பாலம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்பலந்தோட்டையிலிருந்து வீரவில வரையான வீதியின் ஹம்மாந்தோட்டை வரையான வீதியை ஒன்றிணைக்கும் வகையில் சிறிபோபுரம் உச்சந்தியில் இந்த புதிய மேம்பாலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 2675 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை வெள்ளவாய பிரதான வீதியின் மிரிச்சுவல நுழைவாயிலை நிர்மாணிப்பதற்கு 4200 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் முதலாவது மற்றும் வறண்ட வலயத்தின் தாவரவியல் பூங்காவான மிரிஜவில வறண்ட வலய தாவரவியல் பூங்கா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. 300 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவின் நிர்மாண பணிகள் 2008ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஓய்விடம், உணவகம், பிரதான அலுவலகம், நவீன வசதிகளுடன் கூடிய கழிவறை ஆகியனவும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. Andrei